வெல்கம் டு தமிழ் ஸ்டாக் ட்ரேடர். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ட்ரேடிங் வியூ எப்படி யூஸ் பண்றதுன்னு பார்க்க போறோம். ஓகே, ட்ரேடிங் வியூ இஸ் a டெக்னிக்கல் அனாலிசிஸ் டூல். அங்க வந்து நம்ம டெக்னிக்கல் அனாலிசிஸ் பண்றதுக்கு தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதை நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம், எப்படி எஃபெக்டிவா யூஸ் பண்ணலான்றது எல்லாமே இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். ஓகே, கூகுள் போயிட்டு ட்ரேடிங் வியூ அப்படின்னு டைப் பண்ணுங்க. டைப் பண்ணிட்டு வர ஃபர்ஸ்ட் லிங்க் இருக்குல்ல, பார்த்தீங்கன்னா http in.tradingview.com இருக்கா, அதை ஃபர்ஸ்ட் நம்ம கிளிக் பண்ணிக்கிறோம். கிளிக் பண்ணிட்டு இங்க லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 3 கோடு இருக்கா, இதான் ஆப்ஷன்ஸ். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா சார்ட், மார்க்கெட், நியூஸ், ஸ்கிரீனர்ஸ், கம்யூனிட்டி, மோர்னு இருக்கா. ஃபர்ஸ்ட் நம்ம சார்ட்டை கிளிக் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, 1 மினிட் நான் பேக் போய்க்கிறேன். ஓகே, அதுக்கு முன்னாடி நம்ம இப்போ நியூவா நீங்க வந்து ட்ரேடிங் வியூ யூஸ் பண்ண போறீங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்க வந்து இதுக்கு ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும். அது ஃப்ரீ அக்கௌண்ட்டே ஓபன் பண்ணா போதுமானது. நம்ம ஃப்ரீ அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி சைன் இன் பண்ணிட்டேன். ஸோ எனக்கு வந்து இந்த மாதிரி இருக்கு. இங்க நான் கிளிக் பண்ணிட்டு சார்ட்டை கொடுத்துக்கிறேன். ஓகே, சார்ட் கொடுத்தோன்னே இதுதான் சார்ட். இப்படிதான் வந்து நமக்கு வரும். ஓகே, பேசிக்கா வந்து இங்க ஓகே 1 மினிட். ஓகே, இந்த மாதிரி சார்ட் இருக்கும். இது என்ன சார்ட் அப்படின்னு தெரியுமா உங்களுக்கு? ஓகே, திஸ் இஸ் கால்டு கேண்டல்ஸ்டிக் சார்ட். பேசிக்கா வரவங்களுக்கு தெரியாது மேபி, அதனால சொல்றேன். இது வந்து கேண்டல்ஸ்டிக் சார்ட். இது இங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்குங்களா கேண்டல்ஸ்னு, இதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா கீழே நிறைய இருக்கும். லைன் சார்ட் யூஸ் பண்ணிக்கலாம். லைன் மீன்ஸ் லைன், மார்க்கெட்டை வந்து எப்படி மேலே போயிருக்கு, எப்படி கீழே இறங்கி இருக்கு, லைக் தட் நம்ம பார்க்கலாம். நம்ம அதே இடத்துல போய் கிளிக் பண்ணிட்டு இங்க தான் போயிட்டு நம்ம கேண்டல் ஸ்டிக்ஸ்னு மாத்துறோம். கேண்டல்ஸ் இருக்கா, இந்த கேண்டல்ஸ் கிளிக் பண்ணீங்கன்னா கேண்டல் ஸ்டிக் சார்ட்டா மாறிடும். ஓகேவா? ஓகே, இந்த ட்ரேடிங் வியூவில் வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸ் இதை வந்து வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம. இங்க இது வந்து பாத்தீங்கன்னா டேட் டைம் ஃப்ரேம்ல இருக்கு. டைம் ஃப்ரேம்ன்றது இந்த இடத்துக்குள்ள இதுதான் டைம் ஃப்ரேம். டீன் இந்த டே டைம் ஃப்ரேம், விச் மீன் 1 டே. இந்த ஒரு கேண்டல் வந்து ஒரு நாளை குறிக்குது. மார்னிங் வந்து இங்க ஓபன் ஆயிட்டு இவ்வளவு தூரம் கீழே வந்துட்டு இந்த இடத்துல இருந்து இவ்வளவு தூரம் போயிருக்கு. அதுதான் 1 டே டைம் ஃப்ரேம்ல இருந்து இருக்கு இந்த கேண்டல் ஸ்டார்ட். ஓகே, நம்ம டைம் ஃப்ரேமை மாத்திக்கலாம். டைம் ஃப்ரேம் எப்படி மாத்தணும், இந்த இடத்துல போயிட்டு கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா இப்படி ஸ்க்ரால் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கீழே பாத்தீங்கன்னா 1 வீக் டைம் ஃப்ரேம். இப்போ 1 வீக் இருக்கு. 1 வீக் டைம் ஃப்ரேம்ல பாத்தீங்கன்னா சார்ட் வேற மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ சார்ட் நம்ம லெஃப்ட் சைடு மூவ் பண்ணோம்னா மவுஸ் லெஃப்ட் கிளிக் பண்ணிட்டு அப்படியே டிராக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி மூவ் பண்ணிக்கலாம். ஓகே, ரைட் கிளிக் பண்ணிட்டு ரீசெட். இன்கேஸ் உங்க சார்ட் வந்து நீங்க ரொம்ப இப்படி ஜூம் பண்ணிடுறீங்க, இந்த மாதிரி இருக்கு, எங்க இருக்குன்னே தெரியல சார்ட் அப்படின்னு இருந்துச்சுன்னா ரைட் கிளிக் பண்ணிட்டு ரீசெட்னு இருக்கும். இது நீங்க கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபிக்ஸ் ஆயிடும், ஜூம் ஆயிடும். கரெக்டா உங்களுக்கு எப்படி இருக்கணுமோ அது மாதிரி வந்துடும். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம்னா, இது கீழே இறக்கி பார்க்கணும். இது வந்து எனக்கு இந்த இடத்துல வேணும் அப்படின்னு இப்படி லெஃப்ட் கிளிக் பண்ணிட்டு டிராக் பண்ணீங்கன்னா கீழே வராது. வரணும்னா என்ன பண்ணோம், இங்க பிரைஸ் இருக்குல்ல, ரைட் சைட்ல இங்க பிரைசஸ் இருக்குல்ல, இந்த இடத்துல போயிட்டு லெஃப்ட் கிளிக் பண்ணிட்டு மவுஸ்ல லைட்டா மேல கொஞ்சம் டிராக் பண்ணிட்டு விட்டுட்டு இப்போ நீங்க இந்த வந்து கிளிக் பண்ணி டிராக் பண்ணீங்கன்னா இந்த சார்ட் வந்து கீழே வரும். ஓகேவா? கிளியரா? ஓகே, நெக்ஸ்ட் இப்படிதான் வந்து நம்ம சார்ட்டை ஜூம் அவுட் ஜூம் இன்லாம் பண்ணிப்போம். ஓகே, அண்ட் இங்க வந்து இப்படி பண்ணிட்டு லைக் தட் நீங்க வந்து டிராக் பண்ணி மவுஸ் யூஸ் பண்ணி நீங்க பண்ணாம உங்களுக்கு ஈஸியா புரியும். ஓகே ஓகே, இந்த மாதிரி பாக்குறோம். இது வந்து வீக்லி சார்ட்ல இருக்கு. இல்ல எனக்கு 1 ஹவர் வேணும்னா இந்த டைம் ஃப்ரேம்ல போயிட்டு 1 ஹவர் டைம் ஃப்ரேம் மாத்தினீங்கன்னா 1 ஹவரா மாறிடும். ரைட் கிளிக் பண்ணிட்டு இப்போ ஒரு லைன் வருதுல்ல, இது லைன் வருதுன்னா என்ன மீனிங் அப்படின்னா இது ஒரு செஷன், ட்ரேடிங் செஷன். ஃபார் எக்ஸாம்பிள் 24th மார்ச், 24th மார்ச்ல இருந்து இவ்வளவு தூரம் வந்து 24th மார்ச் முடியுது. அப்ப 25th மார்ச் லைக் தட் இந்த கோடு வருது. இது வந்து செஷன் மார்க்னு சொல்லுவாங்க. இது வந்து எனக்கு வேண்டாம் அப்படின்னா, செஷன் பிரேக் வேணாம்னா இங்க பாத்தீங்கன்னா செட்டிங்ஸ் இருக்கா, இந்த செட்டிங்ஸ் போயிட்டு இது மேபி இன்ட்ராடே யூஸ் பண்றவங்களுக்கு நல்லா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இங்க செஷன் பிரேக் எடுத்து விட்டோம்னா இங்க போயிடும்.
எதுக்கு இன்ட்ராடே ட்ரேடருக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செஷன் பிரேக் இருந்துச்சுன்னா இப்போ 5 மினிட்ஸ் ஸ்டார்ட்னா இங்கே போயிட்டு 5 மினிட்ஸ் அப்படின்னு கிளிக் பண்ணினா 5 மினிட்ஸ் ஸ்டார்ட் வந்து நமக்கு ஓப்பன் ஆகிடும். இப்போ ஜூம் அவுட் பண்ணி பாருங்க. இதுதான் ஒன் டே. இந்த டேக்குள்ள என்ன நடந்திருக்குன்னு அழகா பார்த்துக்கலாம். நம்ம அதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஒரு 5 மினிட்ஸ்க்குலாம் வந்து நீங்க இந்த செஷன் பிரேக் போட்டீங்கன்னா நேத்து என்ன நடந்திருக்கு, முந்தானேத்து என்ன நடந்திருக்கு, எங்க இருந்து டே ஸ்டார்ட் ஆகுதுன்றது அழகா இங்க வந்து பார்க்கலாம். இந்த ப்ளூ கலர்னா இங்க இருந்து தான் டே ஸ்டார்ட் ஆயிருக்கு. இதான் 9:15. இங்கதான் மார்க்கெட் ஓப்பன் ஆயிட்டு ஃபால் ஆயிருக்கு. அப்புறம் இங்க இருந்து ரைஸ் ஆயிருக்கு, அப்படியே ஃபால் ஆயிருக்கு, அப்படியே ஃபால் ஆயிருக்கு. அப்புறம் எண்ட் ஆஃப் தி செஷன் வந்து மார்க்கெட் வந்து புல்லிஷா இருந்திருக்கு. இதுதான் மீனிங். ஓகே, இந்த வீடியோல வந்து நம்ம ட்ரேடிங் வியூ வெப் யூஸ் பண்றதுதான் பாக்குறோம். என்ன நடந்திருக்குன்றதெல்லாம் அடுத்த வீடியோ நம்ம பார்த்துட்டு வருவோம். ஓகே, ஒன் டே டைம் ஃப்ரேம் போறோம். அகைன் ஒன் டே போனோம்னா நீங்க இங்க பண்ண ஷார்ட் கட் இருக்கு, 1D அப்படின்னு டைப் பண்ணீங்கன்னா ஒன் டே டைம் ஃப்ரேமா மாறிடும் ஆட்டோமேட்டிக்கா. இங்க பாருங்க, ஆட்டோமேட்டிக்கா ஒன் டே மாறிச்சா. இல்ல எனக்கு 1 ஹவர் வேணும்னா 1H போடுங்க. H போட்டீங்கன்னா 1 ஹவர் டைம் ஃப்ரேம். அப்படியே ஜஸ்ட் டைப் பண்ணீங்கன்னா போதும். இல்ல எனக்கு 5 மினிட்ஸ் ஸ்டார்ட் வேணும், 5 மட்டும் டைப் பண்ண போதும். 5 மினிட்ஸ் டைப் பண்ணதை M டைப் பண்ணதை 5 டைப் பண்ணா போதும். 5 டைப் பண்ணிட்டு என்டர் அடிங்க. ஓகே, 5 மினிட்ஸ் ஸ்டார்ட் வந்து நமக்கு வந்துருச்சு. 5 மினிட்ஸ் தான் இன்ட்ராடேக்கு யூஸ் பண்ணிப்போங்க. ஓகே, நெக்ஸ்ட் ரைட் சைட்ல பாத்தீங்கன்னா இதுதான் வாட்ச் லிஸ்ட். இந்த இடத்துல நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் வேற ஏதாவது ஒரு ஸ்டாக் எடுப்போம், ரிலையன்ஸ். ஓகே, இப்போ நம்ம இந்த இடத்துல போயிட்டு இங்க கிளிக் பண்ணிட்டு ரிலையன்ஸ் அப்படின்னு டைப் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இங்க சென்டரா இந்த சார்ட்ல எங்கன்னா ஒரு இடத்துல கிளிக் பண்ணிட்டு ரிலையன்ஸ் அப்படின்னு டைப் பண்ணாவே ஆட்டோமேட்டிக்கா இங்க டைப் ஆகும். ஓகே, ரிலையன்ஸ் இதுதான், ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ். கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரியோட 5 மினிட்ஸ் சார்ட் வந்துச்சு. எனக்கு தேவையில்லை, எனக்கு ஒன் டே வேணும்னா 1D கொடுத்தீங்கன்னா ஒன் டே சார்ட்டா மாறிடும். ஓகே, ஒன் டே சார்ட்டா மாறிடுச்சு. இப்போ இதை வந்து நான் வாட்ச் லிஸ்ட்ல ஆட் பண்ணணும் அப்படின்னு என்ன பண்ணணும், ரைட் கிளிக் பண்ணுங்க. ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா இங்க பாருங்க, இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஆட் டு வாட்ச் லிஸ்ட் இருக்கா. ஆட் டு வாட்ச் லிஸ்ட் கொடுத்தீங்கன்னா வந்துடும். அப்படி இல்லைன்னா Alt plus W, என்னது Alt plus W கிளிக் பண்ணீங்கன்னா ஷார்ட்கட் ஃபார் வாட்ச் லிஸ்ட். ஓகே, வாட்ச் லிஸ்ட்கான ஷார்ட்கட். இப்போ நான் Alt W பேஸ்ட் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா நீங்க இங்க வந்துருச்சு பாருங்க, வாட்ச் லிஸ்ட்ல ஆட் ஆயிடும். இதுதான் வாட்ச் லிஸ்ட், இப்படிதான் ஆட் பண்ணணும். அப்படி இல்லைன்னா இங்க இருக்குல்ல வாட்ச் லிஸ்ட், இங்க ஒரு பிளஸ் இருக்கா, பிளஸ் கொடுத்துட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் TCS ஆட் பண்ண போறேன். இப்போ TCS டைப் பண்ணா எனக்கு TCS கம்பெனி வந்துருச்சா. அதை நான் கிளிக் பண்ணனா எனக்கு TCS இங்க ஆட் ஆயிடுச்சு பாருங்க. இப்ப அப்படியே இங்க பிளஸ் பண்ண இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஆட் பண்ணியாச்சா, இங்க இருக்கு ஆல்ரெடி. ஓகே, இப்போ நம்ம சர்ச் பண்றோம்ல, ஃபார் எக்ஸாம்பிள் எதனா ஒரு கம்பெனி TVS கம்பெனி சர்ச் பண்றோம்னா TVS கொடுக்குறோம். TVS கொடுத்தா உங்களுக்கு இந்த மாதிரி வராது. எப்படி வரும்னு சொல்றேன் இருங்க. ஓகே, டிவிஎஸ் கொடுத்தா இவ்வளவு வருது. ஓகேவா, இவ்வளவு வருது. ஏன்னா BSE எக்ஸ்சேஞ்ச், பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அண்ட் நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ரெண்டுமே வருது. அண்டு வேற ஏதோ ஒரு கண்ட்ரியோட HOSE அப்படின்ற ஒரு கண்ட்ரியோட ஸ்டாக்கும் வருது. கீழே போனீங்கன்னா அப்படியே யூரோப்பியன் மார்க்கெட்ல இருந்து ஏதோ ஒரு ஸ்டாக் இருக்கு. இவ்வளவு ஸ்டாக் எல்லா கண்ட்ரிஸோட சார்ட்டுமே இங்க அவைலபிளா இருக்கும் இந்த ட்ரேடிங் வியூல. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஜஸ்ட் ரிலையன்ஸ்க்கு R அப்படின்னு டைப் பண்றீங்க. டைப் பண்ணா நிறைய எல்லா கம்பெனி ஐ மீன் எல்லா கண்ட்ரியோட தான் வரும். இண்டெக்ஸ் வருது, நாஸ்டாக் யூஎஸோட இண்டெக்ஸ் வருது, எல்லாமே வருது. ஸோ இல்ல எனக்கு வந்து இந்தியன் இண்டெக்ஸ் மட்டும்தான் வேணும், இந்தியனோட ஸ்டாக்ஸ் தான் வேணும் அப்படின்னா இங்க ஆல் கிளிக் பண்ணீங்க. இந்த இடத்துல ஆல் சோர்ஸ்னு இருக்குல்ல, இங்க போங்க. இதை கிளிக் பண்ணீங்கன்னா இப்படி வரும். இந்த இடத்துல நமக்கு NSE மட்டும் தான் வேணும்னா NSE இங்க டைப் பண்ணுங்க. இதுதான் நம்மளோடது, நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இந்தியா. ஓகே, இதை நம்ம கிளிக் பண்ணிக்கிறோம். இப்போ NSEல என்னென்ன இருக்கோ அது மட்டும் தான் ஃபில்டர் ஆகி வரும். இது வந்து ஜஸ்ட் லைக் ஃபில்டர் மாதிரி தான். ஓகேவா, இல்ல எனக்கு ஸ்டாக் மட்டும் தான் வேணும், எனக்கு இண்டெக்ஸ் எல்லாம் வேணாம் அப்படின்னா நீங்க ஸ்டாக் மட்டும் கிளிக் பண்ணீங்கன்னா
ஸ்டாக் மட்டும் கிளியரா உங்களுக்கு ஸ்டாக் மட்டும் வரும். ஓகே, நான் ஆல்ரெடி கொடுத்துக்கிறேன். இந்த செட்டிங் வந்து ஒரு வாட்டி பண்ணிட்டுனா போதும். நீங்க எப்பப்பெல்லாம் சர்ச் பண்ணீங்களோ சிம்பிள், அது ஆட்டோமேட்டிக்கா இங்க என்எஸ்சி மட்டும் தான் இருக்கும். ஓகேவா? கிளியர். ஓகே, இது வரைக்கும் போதும். நெக்ஸ்ட் வீடியோல நம்ம வந்து நிறைய பார்க்கலாம். இங்க என்னென்ன டூல்ஸ் இருக்கு எல்லாமே நான் வந்து கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன். எப்படி ஷார்ட்கட்லாம் யூஸ் பண்ணலாம், எப்படி பெட்டரா யூஸ் பண்ணலான்றதை நான் சொல்லி தரேன். ஓகே, தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. நான் வந்து ஃபியூச்சர்ல நிறைய வீடியோஸ் அப்டேட் பண்ணுவேன். தேங்க்யூ வெரி மச்.